Taste the Daily. மதுரையில் தங்களுக்கு பட்டா வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து பட்டியலின மக்கள் ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை உள்ளிட்டவற்றை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலூர் நாவினிப்பட்டி கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் நிலையில் அவர்களுக்கு பட்டா வழங்காமல் அந்த நிலத்தில் வேறு சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு வழங்குவதற்கான பணிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இதனை கண்டித்து விசிக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. திமுகவின் கூட்டணி கட்சியினரே திமுக அரசை கண்டித்து போராடும் நிலைக்கு தள்ளியதுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனையா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை ஷெனாய் நகரில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் நீச்சல் குளம் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீச்சல் குளத்தில் படிக்கட்டுகள் சேதமாகி உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத வகையில் மோசமாக உள்ளது. இதேபோன்று சென்னை மாநகரின் பல இடங்களில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான நீச்சல் குளங்கள் பராமரிப்பின்றி உள்ளதாக பலரும் விமர்சிக்கும் நிலையில் நிர்வாகத்திறனற்ற வாரிசு அமைச்சரின் கீழ் உள்ள விளையாட்டு அமைச்சகம் எதனையும் கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நிறைய டேமேஜ் இருக்கு, நிறைய இடம் ஆல்ரெடி ப்ரோக்கன் ஆயிருக்கு, அதெல்லாம் இன்னும் ரெடி பண்ணல. அதே மாதிரி நிறைய டஸ்ட் இருக்கு, ஃப்ரீக்வெண்டா கிளீன் பண்றது இல்ல, நிறைய தூசிங் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பசங்க தெரியாம சால்வ் பண்றதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனைகள், இன்ஃபெக்ஷன் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இங்க கவர்மெண்ட் இல்லைன்னா இங்க ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற யாராவது முயற்சி பண்ணி எடுத்து ரெடி பண்ணா நல்லா இருக்கும்.